ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த கதையை நீங்கள் தொடர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தியாயம் 3. அருகில் இருப்பவன் அந்நியன். அந்த மழைக்கால இரவுக்கு பிறகு ஐலா தனக்குள் ஒரு புதுவிதமான உணர்வை உணர்ந்தாள். மெதுவாக பாயும் வெப்பம் போல அதை தவிர்க்கவே அவள் முயன்றாள். மறைக்க நினைத்தாள். ஆனால் மனதில் ஒரு மூலையில் ரயான் இருந்தான். ரயான் அவளது கணவன் இம்ரானின் தம்பி. ஆனால் திருமணத்திற்கு முன்பே ஒரு தோட்டத்தில் அவரை சந்தித்து மனதில் தாக்கம் ஏற்படுத்திய ஒரே மனிதன். அவன் ஒருபோதும் தவறான வார்த்தை பேசவில்லை. அவனது பார்வையில் கூட தாண்டி ஆசை இருக்கவில்லை. ஆனால் அவன் சொல்வதிலிருந்து சொல்கின்ற அமைதிக்கும் கவனிப்பிற்கும் ஐலாவின் உள்ளத்தை தொட்ட உணர்வுக்கும் இடையே ஒரு பனித்துளி போல உறவு இருந்தது. ஒரு காலை ஐலா சமையலறையில் இருந்தபோது இம்ரான் வேலைக்கு தயாராகி கொண்டிருந்தான். நான் உனக்கு சாப்பாடு தயார் செய்யட்டுமா என்று ஐலா மௌனமாக கேட்டாள். வேண்டாம், வெளியே சாப்பிடுவேன் என்றான் கைபேசியில் யாரையோ பார்த்து சிரித்தபடி. இன்றிரவு என் அப்பா வீட்டுக்கு வருவார் என்று மெதுவாக சொல்ல முயன்றாள். நீ உன்னோட அப்பாவை பார்த்து என்ன செய்ய போற என்றான் முகத்தில் துக்கமற்ற விமர்சனத்துடன். அவளது குரல் உரைத்தது. நெஞ்சத்தில் ஒரு சோகக்கடல் நெருங்கியது. வாயில் வார்த்தை வந்தாலும் வெளியே வரவில்லை. அவன் பையை எடுத்து வாசலை நோக்கி சென்றான். அந்த வாசலில்தான் ரயான் நின்று கொண்டிருந்தான், வேலைக்கு செல்ல தயாராக. இம்ரான் சென்றதும் ரயான் மெதுவாக உள்ளே வந்தான். ஐலா அமைதியாக சுவற்றை பார்த்தபடியே நின்றாள். கண்களில் ஏதோ மறைத்து வைக்கப்பட்ட உணர்வு தெரிந்தது. அதை கவனித்த ரயான் மென்மையாக கேட்டான். அவன் ஏதாவது சொல்லிவிட்டானா? அவள் மௌனமாக தலையசைத்தாள். சில நேரம் பேசாமல் இருப்பதும் வழியாகத்தான் இருக்கும் என்றான் ரயான். அவன் குரலில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் அந்த வார்த்தைகளில் உண்மையான பரிதாபமும் புரிந்துணர்வும் இருந்தது. அவளது கண்கள் தண்ணீரால் பனித்தன. மனதுக்குள் ஏதோ அடக்க முயற்சித்தாள். நீ யாரையும் நம்ப முடியாமல் இருக்கும்போது கூட உன் மனதுக்குள்ளே நெருங்கி வரும் ஒருவரும் இல்லை என்றாள். அதுதான் மிகப்பெரிய வழி என்றான்.